டேப்லெட்ஸ் பெருசா இருக்குன்னு அதை பாதியா உடைச்சு போடுறீங்களா? இல்லைன்னா உங்க குழந்தைகளுக்கு டேப்லெட்ஸை தண்ணியில கரைச்சு கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அது ரொம்பவே ஆபத்தானது. டேப்லெட்ஸ் எல்லாமே வயிற்று உள்ள போய் கரைய தானே போகுது. அதை பாதியா உடைச்சு போட்டாலும் தண்ணியில கரைச்சு குடிச்சாலும் ஒண்ணுதானன்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டேப்லெட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில டேப்லெட்ல நிறைய டோசஸை ஒரே டேப்லெட்ல லேயர் பை லேயரா கோட்டிங் மூலமா லாக் பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன்னா ஒரு டோஸும் ஒரு டைம்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸை நீங்க பாதியா உடைக்கிறப்ப மொத்த டோஸும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகி ஓவர் டோஸா மாறிடும். இது உயிருக்கே ஆபத்தா மாறிடும். அப்படின்னா எந்த டேப்லெட்ஸையுமே பாதியா உடைச்சு போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில டேப்லெட்ஸ்ல ஸ்கோரிங் லைன் போட்டிருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க பாதியா உடைச்சோ இல்ல கிரஷ் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேப்லெட்ஸை பிரேக் பண்ணி யூஸ் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்.